இப்போ சிம்பிளாக சுக்குமானம் பானகம் வச்சு காட்டுறேன். ஓகே. இப்போ தான சக்திக்கு வேணால் சுக்குமானம் ஒன்றா இருக்கும். பானகம் நம்ம எப்பவும் சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். ஆமாம். ஒரு விஷயத்துக்கும் சாதாரணமாகவே வந்து வச்சு பூஜை பண்ணாலே நல்லது தான். நமக்கு வேற ஒன்றும் நம்பிக்கையே பானகத்தை வச்சு நம்பிக்கை ரொம்ப விசேஷம். நரசிம்மூர்த்தி அதுவும் இந்த வைகாசி மாதத்துல பானகம் பண்ணி நெரிச்சு நிறைய பேர் கொடுக்குறது அத்தனை விசேஷமாக்கும். ஆமாம். சுக்குமானம் அந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணுவா? சுங்கல்லி பிரார்த்தனைக்கு பண்ணுவா. நம்ம அதுக்கு பொங்கலுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வெள்ளத்தை இப்படி வச்சுவங்க பொடிச்சிட்டு அதில் சுக்குப்பொடி இப்போ வாங்க முன்னாலையெல்லாம் நம்ம அம்மியில் வச்சு பொடிக்கணும். இடம் வேற பொடிக்கணும். இப்போ தான் சுக்குப்பொடி கிடைக்கிறது. அதில் இத்தனை சுக்குப்பொடி போட்டுங்க. நம்ம ஒரு நெல்லிக்காய் இடம் வெள்ளத்தை எடுத்துட்டால் 2 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இதை போட்டுட்டு நல்லா அதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தா இந்த வெள்ளத்தில் போகிற இது அழிஞ்ச வெள்ளமாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு வெள்ளத்தை நெய்யோ விட்டு இது பண்ணிக்கலாம். அந்த வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பொடி பொடியாக இருக்குன்னா. ஆமாம், பொடி பொடியாக இருக்குன்னா இந்த மாதிரி வெள்ளமாக்குன்னா நீங்கள் அப்படியே அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு குடிச்சா போதும். இது தகன சக்திக்கு நல்லது. செலவா சும்மாவே உண்டாக்கி வச்சுட்டு இருப்பா, அவ தின்னுப்பா. இது இத்தனைதான் உள்ளது. இதை வச்சுப்பா. இது சுக்குமானம். இத்தனைதான் உள்ளது. கஷ்டம் இருக்கு, வேலையே இல்லை அதிகம். அதே மாதிரி பானகம் உண்டாக்கிறதுக்கு இருந்தே எடுத்துட்டு அதை கரைச்சி வெள்ளத்தை விட்டா பானகம் ஆச்சு. வெள்ளத்தை விட்டு எலும்பிச்சம்பழம் ஏலக்காய் பொடியும் போட்டால் பானகம் ஆச்சு. நான் தனியாகவே பண்ணி காட்டுறேன். இது வெல்லம். அதில் வெள்ளத்தை விட்டுவோங்க. இப்போ நிறைய எல்லாம் பண்ணோம்னா நல்லா சுடு வெள்ளத்தை விட்டு வச்சுட்டா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுன்னா அந்த வெள்ளம் கரைஞ்சி போயிடும். அப்போ வந்து அது ஈஸியாகிடும். இது இப்போ கொஞ்சம் தான் பண்ணுறதுச்சா நான் வெறும் பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன். ஓகே. அதுலேயே கரைஞ்சோடும் இந்த வெள்ளம். ஓகே. அது நம்மளோட டேஸ்ட் எப்படி வேணுமோ அது மாதிரி. ஆமாம், அது ரொம்ப நிறைய இனிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதாக தான் இருக்கணும். அப்போ தான் பானம் நல்லா இருக்கும். சுக்கோட ஃப்ளேவர். ஆமாம், இருக்கணும். இப்போ வெல்லம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு சுக்குப்பொடி போடுறேன். ஒரு பிஞ்சு தான் போடணும், அதிகம் போடண்டா. சுக்குப்பொடி வாசனைக்கு தான். அதே மாதிரி ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சுருக்கேன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் பொடியும் போட்டால் சுக்குமாரம் வச்சு அல்ல பானகம் வச்சு இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த வைகாசி மாதத்தில் பண்ணி யாருக்காக கொடுத்ததுன்னா அப்புறம் நல்லதாகும் கொடுக்கறது. நீர்மோரும் பண்ணி கொடுப்பா. அதே மாதிரி நீர்மோர் சொல்கிறது சம்பாரம். ஆமாம். லெமன் லெமன் புளிவரை கொஞ்சம் தான் வேணும். எல்லாமே நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் தான் வேணும். அது நீங்கள் அழகாக கிளாஸில் விட்டு கொடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் கரைஞ்சாச்சு. வெள்ளத்தை இருக்குன்னா அதை நல்லா கரைச்சுங்கோ. சொல்கிற மாதிரி சுடு வெள்ளத்தில் விட்டால் வேகமாயிடும். அப்போ கொஞ்சம் சூடு ஆடுறதுக்கு நிற்கணும். ஆமாம், சூடு இருக்காதே பானகம். கரெக்ட். சில்லாத்தான் சிலவா ஃப்ரிட்ஜில் வச்சே சர்வ் பண்ணுவாங்க. ஆமாம். நவராத்திரிக்கு எல்லாம் கூட ஜூஸ் எல்லாம் கொடுக்காதுக்கு சாயந்தரம் ஏதாவது பண்ணணும்னு வச்சுவோங்க. ஒரு 10 மணிக்கு நீங்கள் குளிச்சு வந்த பின்னே வேண்ட வெள்ளத்தை விட்டு வெள்ளத்தையும் போட்டு வச்சா அது ஊறிண்டே இருக்கும். அதுக்கு வெள்ளத்தையும் விட்டு அரிச்சு எடுத்து விடலாம். இப்போ எதுலையாவது ஒன்று அம்மா கிளாஸ்லேயே எதையா விட்டு கொடுத்தா இந்த பானகம் ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறது. சுக்குமானம் இந்த பானகம். சூப்பர். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நிறைய எல்லாருக்கும் தெரியாத விஷயம்தான் அது. குழந்தைவானவாளுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஓகே.